Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு வகைகள் தான் நம்ம இனி தொடர்ந்து வர வீடியோஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்றாங்கன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ள போலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வந்து ஹோட்டல் கேசரி எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு தட்டில் தேவையான அளவு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேசரிக்கு கடாய் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கிறாங்க. டால்டா வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன பிறகு வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறாங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறாங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 கிலோ அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் அதோட சேர்த்து அந்த டால்டாவோட நல்லா வறுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே பளபளப்பாக வரணும். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து வறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் இதை நல்லா வறுக்கிறாங்க. ஸ்வீட் ரெசிபினால் ஒரு ஃப்ளேவர் இருக்கணும். அது ஏலக்காய். இதில் ஏலக்காய் 1 ஸ்பூன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அந்த பளபளப்பு வர வரைக்கும் சிறும் தீயில வச்சு நல்லா வறுக்கிறாங்க. இப்போ கேசரிக்கு முக்கியமான ஒரு விஷயம் கேசரி பவுடர். இவங்க இதில் எல்லோ கலர் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இப்போ 1/2 கிலோ ரவைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு சுட தண்ணியை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு சின்ன தீயிலே வச்சு நல்லா பரட்டி விடுறாங்க. ரவை நல்லா வேகணும் இந்த தண்ணியில். ஸோ நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்காங்க. கரண்டியை விடாமல் கிளறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வழுவழுன்னு கேசரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரவை போட்ட 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த பதம் கிடச்சிரும். ஸோ இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ரவைக்கு 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறாங்க. சர்க்கரை இன்னும் வேணும்னா இன்னும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. கடைசியாக கொஞ்சம் தளதளப்பாக இருக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ண போகிறாங்க. இது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருகலான நல்ல வழவழப்பான சூப்பரான கேசரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.